வணக்கம். என் பெயர் முரளிதரன், மலேசிய சிலம்ப போர்க்கலை மன்றத்தின் தலைவர். இன்றைக்கி நடக்கிற இந்த போட்டி விழா அப்படின்னு சொன்னோமா, இது வந்து இப்போ தண்டிங்கன் பெஸ்தா இன்டர்நேஷ்னல் செய்கிறோம். இந்த முதல் முறையாக மலேசியாவில் வந்து இதுவரைக்கும் போர்க்கலை மன்றம் மட்டும்தான் அந்த போட்டியை எடுத்து நடந்துச்சு. இந்த ஆண்டு முதல் முறையாக நம்ம இன்டர்நேஷ்னல் சிலம்பம் போர்க்கலை ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் கீழே வந்து இந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கலாச்சார போட்டி, இது வந்து நம்ம பார்த்தோமா 2 விதமான போட்டிகள் இருக்குது. ஒன்று வந்து தொடுமுறை போட்டி, ஸ்போர்ட்ஸ் அடிப்படையில் வரும். இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம நம்மளுடைய ஆடை, அந்த பிள்ளைங்க விளையாடும்பொழுது அந்த முறையான அந்த சிலம்பம் பயிற்சி முறைகளை செய்து அவங்க வந்து விளையாட்டுகள் செய்து காட்டுவாங்க. இதுதான் நம்மளுடைய போட்டியினுடைய முறை. போர்க்கலை மன்றம் இதை வந்து ஒரு பெரிய போட்டியாக கொண்டு வரணும் உலகம் பூரா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய கலை வந்து தோய்வு அடைந்து விடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் வந்து அதோடைய அக்ரெசிவ் நிலை வந்து கூடும், ஆனால் கலையோட அடிப்படை விஷயங்கள் மாறி போயிடும். ஆனால் இது வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து இன்னும் பெருசாக நல்லா அழகாக வரும். அதே சமயத்தில் கலைகளுடைய வளர்ச்சியும் கூட இருக்கும். ஸோ அது நோக்கத்தில் இந்த தண்டிங்கன் பெஸ்தா அப்படின்னு சொல்லி கலாச்சார விளையாட்டு முறையாக நம்ம வந்து இதை கிட்டத்தட்ட இது 7வது ஆண்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆதரவு நிறைய இயக்கங்கள்லேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது குளோபல் ஒரிஜினல் பீப்புள் இந்தியன்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க மூலிமா அவங்க வந்து நமக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அடுத்து பண்டிடிகன் மலேசியாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மந்திரியான் பிலியட் அண்ட் சுல்தான். அடுத்து இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா பாரத் சிலம்பம் அசோசியேஷன், அடுத்து அகில பாரத சிலம்பம் கவுன்சில் அவங்களும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதோடு இந்தோனேஷியாவில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆனந்த் ஆசிரமம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு பள்ளிகள் எல்லாம் வச்சு நடத்தி செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய ஆதரவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதோட கிரிப்பாலு யூனிவர்சிட்டி, ஒரிஷாவில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய கிரிப்பாலு யூனிவர்சிட்டியிலேருந்தும் நமக்கு ஆதரவு தெரிவித்து நம்ம இந்த போட்டியை உலகம் பூரா கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த கலையை இனிமேல் பல நாடுகளை சேர்த்து நடத்தி கொண்டிருக்கோம். இது முதல் முறையாக மலேசியாவில் நடந்த இந்த போட்டியில் மலேசியா, 2வதாக இந்தியா, 3வதாக பாலியிலேருந்து இந்தோனேஷியா டீம் வந்து மாணவர்களோடு வந்து கலந்து கொண்டாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இது வரைக்கும் பிரதிநிதிகள் வருவாங்க, வரமாட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. இது முதல் முறையாக பயிற்சி செய்து மாணவர்கள் வந்து இங்கே போட்டியில் கலந்து கொண்டு நம்ம ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதனால் அவங்க வந்து ஆதரவு நிறைய கிளப் மூலிமா நிறைய வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் சொல்லும் பொழுது இந்தோனேஷியாவில் பொறுத்த வரைக்கும் பல தீவுகள் இருந்தாலும் பாலியில் நமக்கு வந்து வகுப்புகள் இருக்குது. ஒன் எர்த் ஸ்கூல் சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் முழுமையாக வந்து சிலம்பம் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் மேடானில் வந்து மாஸ்டர் சுரேஷ் அப்படின்னு சொல்லி சீலாட் கருடா சக்தி அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து சிலம்பம் கருடா சக்தின்னு சொல்கிற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ அங்கேயும் வந்து பயிற்சி நடந்திருக்கு. இந்த 2 தீவுகள்லேயும் வந்து நம்மளுடைய போர்க்கலை பயிற்சி நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய ஆசிரியர்கள் வருஷத்திற்கு 4 முறை செமஸ்டர் மாதிரி போய் அவர்களுக்கு வந்து 1 மாதம் பயிற்சிகள் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ மாணவர்கள் தயாராகிட்டாங்க. இனிமேல் போட்டிகள் சிறப்பாக நடைபெறும். வெளியூர்லேருந்து அடுத்து சிங்கப்பூர்லேருந்து நம்ம வந்து முயற்சிகள் செய்து அங்கேயும் பயிற்சிகள் நடத்தி அங்கேருந்து மாணவர்கள் வர்றதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அதே போல் கிரிப்பாலு, அது வந்து வேறு இனம் கொண்டவர்கள், வேறு இனத்தவர்கள், அவர்கள் வந்து நம்மளுடைய சிலம்பத்தை வந்து கற்றுக்க, வேறு மாநிலம் இந்தியாவில் அங்கே வந்து சிலம்பம் இல்லை, அவர்கள் சிலம்பம் கற்றுக்கொண்டு அந்த யூனிவர்சிட்டியிலேயே வந்து இந்த பயிற்சிகளை பாடத்திட்டமாக கொண்டு வரதுக்குள்ள வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனுடைய தோற்றுனர் வந்து சுவாமிஜி, அவர் வந்து அது நமக்கு போர்க்கலைக்கு முக்கியமான ஒத்துழைப்பு வழங்கி ஆதரவு கொடுத்துருக்காரு. இப்போ வெளிநாடுகள்லேயும் அவர்கள் 2 வெளிநாட்டில் வந்துட்டு செய்கிறதா ஒத்துழைப்பு, லாஸ் ஏஞ்சல்ஸில் அவங்களுடைய கிளப் இருக்கிறனால அங்கேயும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ இதுதான் இப்போ போர்க்கலை மன்றத்தினுடைய இதுவரைக்கும் நடந்து வந்த விஷயத்தில் முத்தாய்ப்பான விஷயம். அதுபோல் அடுத்த ஆண்டு வந்து இன்டர்நேஷ்னலாக நம்ம இயங்கும் பொழுது பல நாடுகளில் வந்து சிலம்ப பயிற்சி ஆசிரியர்களுக்கு வாய்ப்பும் சிலம்ப பயிற்சிகளும் நடைபெறும் என்பது முத்தாய்ப்பான விஷயமாக அமையும். ஸோ இது நம்ம மாணவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த வாய்ப்பை நம்மளுடைய இளைஞர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதற்காக பல மாணவர்களையும்
பல ஆசிரியர்களையும் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். நெகிர் சிம்ரான் மாநிலத்திலிருந்து ஆரம்பித்த இந்த போர்க்கலை மன்றம் இன்று மலேசியா அளவில் இயங்கி இப்பொழுது வெளிநாடுகளிலும் இயங்கி கொண்டிருக்கின்றது. 9 நாடுகள் நம்மளுடைய டார்கெட்டில் இருக்குது. 9 நாடுகள்லேயும் நம்ம வந்து ஆசியா தங்காறு இருக்கிற 9 நாடுகள்லேயும் இந்த சுதந்திரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த போர்க்கலை மன்றம் உருவாக்கி அங்கே செய்யணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதற்கு பல தொழிலதிபர்கள், பல நிறுவன வசதி படைத்தவர்கள், அப்புறம் சில விஷயங்கள் தெரிந்தவங்களெல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று அவர்களோடு பேசி கொண்டும் இருக்கின்றோம். இதற்கு வந்து முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மலேசியாவிலிருந்து ஒரு